மாதிரி இந்த 13 வருடங்களாக இந்த ஒவ்வொரு வருடங்களுமே இங்கே மாஸ்டருடைய அந்த என்லைட்மெண்ட் அவர் ஞானம் அடைஞ்சு அதன் மூலமாக சித்தார்த்தப்பா இந்த சாஸ்திரத்தை உருவாக்கி நாங்கள் இங்கே எல்லாம் வந்து நம்ம எல்லாரும் இங்கே சின்ன சின்ன நிலைமாற்றம் ஒரு சின்ன புள்ளிலையும் கூட ஒரு நிலைமாற்றம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு தளம் வேணும். அந்த மாதிரி ஓஷோ வந்து அவருடைய வெளிப்பாட்டில் இந்த அளவுக்கு இந்த தளத்தில் அவர்கிட்ட இருந்து அந்த ஜூஸ் எடுத்து தான் சித்தார்த் வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கிற எங்கள் எல்லாருக்குமே வந்து அதில் அவர் நிறைய கொட்டுனார், கோர்ஸ் நிறைய கொட்டுனார். ஆனால் அதில் நாங்கள் சின்ன சின்ன துளிகள் தான், அந்த துளிகளை எடுத்து அதில் வாழ்ந்து பார்க்கும்போது நம்ம எதுவாக இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தியான் சித்தார்த் தான். நீ பாரு உனக்குள்ள நீ எப்படி இருக்கிற, ஏன்னா அது அவங்களால மட்டும்தான் நம்முடைய அப்படியே வெளியே காட்ட முடியும். நீ யாரு, நீ என்னவா இருக்கணும், நீ என்னவா இருக்கிற அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த தியானத்தில் ஒவ்வொரு கணக்குலையுமே நம்ம பார்க்குறது நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு வெளிப்பாடாக இருக்கணும், வந்து உண்மையான இருப்பா உண்மையான இயற்கையாக நம்ம இருக்கிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு டைமுமே ஓஷோ என்லைட்மெண்ட்டுக்கு நானும் ஏதாவது ஒரு கவிதை எழுதிட்டு வருவேன். நமக்கு ஒன்றும் கூட வரமாட்டேங்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த தளத்தில் இருந்து நான் எந்த தளத்தில் இருக்கணும் அதனுடைய வெளிப்பாடாக தான் அந்த கவிதைகள் இருக்கும். எனக்கு அதில் நிறையவே வராது, என்ன வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது. ஆனால் கொஞ்சம் இப்போ வர வர என்னன்னா அந்த ஏற்றுக்கொள்கிறது, நம்ம வந்து நம்மளுடைய கற்பனை பண்ணிட்டு இருக்கிறத விட உண்மையாக நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயோ ஒரு தோணும். அது என்னவா வேணா இருக்கட்டும், அந்த தொடுதலிருந்து ஏதாவது ஒன்று நம்ம மாஸ்டருக்கு வெளிப்படுத்த மாட்டோமா அப்படின்னு இன்னைக்கு ஒரு முயற்சி வந்து எழுதிட்டு வந்திருக்கேன். அதை வாசிப்பேன். எனக்கு வந்து ஓஷோ சாஸ்திரத்தின் கவிதை இப்போதாங்க நான் சொன்னேன். இங்கே இருட்டாயிடுச்சு, இதில் இருட்டாயிடுச்சு. குரு உள்ளத்தில் உன்னை தட்டி எழுப்பும் விடி வெள்ளி அன்பான குருவே. அதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் எழுதல, கடைசியில அதெல்லாம் எழுதிருக்கோம். கடைசியில மாநில தேவை போடும்போது அன்பான குருவே, எனது வீணான குழப்பங்கள் உன் மலர் பாதங்களில் சமர்ப்பணம். எனது வேண்டாத சகவாசங்கள் உன் அன்பு பாதங்களில் சமர்ப்பணம். எனது கோப அலப்பறைகள் உன் உன்னத பாதங்களில் சமர்ப்பணம். எனது தேவையற்ற பேச்சுக்கள் உன் புத்த பாதங்களில் சமர்ப்பணம். எனது விளங்காத கனவுகள் உன் இதய பாதங்களில் சமர்ப்பணம். எனது ரணமான வழிகள் உன் இதமான பாதங்களில் சமர்ப்பணம். எனது கடும் வாதங்கள் போலி முகங்கள் உன் விழிப்புணர்வு பாதங்களில் சமர்ப்பணம். எனது விழிப்பற்ற நேரங்கள் உன் குளிர் பாதங்களில் சமர்ப்பணம். இந்த இன்ப துன்பங்கள், அச்ச பேதங்கள், ஆசை கனவுகள், அகங்கார வெளிப்பாடுகள் உன் ஓங்கார பாதங்களிலே வணங்கி சமர்ப்பிக்கிறேன். விழிப்புணர்வு தீயில் அடையாளமற்று அது மரணிக்கட்டும். உன்னத குருவே, நீங்க வேணா விழிப்புணர்வு சுடரை, அழகிய விழியே, அன்பின் மொழியே, கருணை கடலே, கவியின் மடலே, ஞானத்தின் தூய இருப்பே,
பிரபஞ்ச பேராற்றலை ஓ. நீங்கள் ஞானமடைந்த இந்த நாள் பொழுது புது நேசதியாய் புது சன்னியாசியாய் என்னை சமர்ப்பிக்கிறேன். உன் நேசத்தில் இறந்து பிறக்கிறேன். சபாஷ். ஏற்றுக்கொண்ட என் தெய்வமே ஆ. குருவே, தெய்வமே.